கார்த்திகை தீபம். தீபம் ஏற்ற எந்த எண்ணெய் பயன்படுத்த வேண்டும், அதன் பலன்கள் மற்றும் எது தவிர்க்க வேண்டும். கார்த்திகை தீபத்தின் முக்கியத்துவம். கார்த்திகை தீபம் குறிப்பாக முழுமையில் இந்து காலண்டரில் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இது சிவனுக்கும் முருகனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நாளில் தீபங்கள் ஏற்றுவது நலன், ஆன்மீக ஒளி மற்றும் அமைதியை வாழ்க்கையில் கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது. தீபம் ஏற்றும் எண்ணெய்கள் மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் அவை தெய்வீக சக்திகளை மற்றும் நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்க உதவுகின்றன. தீபம் ஏற்ற எண்ணெய்கள் மற்றும் அவற்றின் ஆன்மீக பலன்கள். நல்லெண்ணெய் ஏன் பயன்படுத்த வேண்டும்? எல்லா எண்ணெய் தீபம் ஏற்றுவதற்கு மிக சிறந்த எண்ணெயாக கருதப்படுகிறது, ஏனெனில் இது நிலையான, நீண்ட நாள் மின்மென்மையாக ஜொலிக்க உதவுகிறது மற்றும் ஆன்மீக ரீதியாக புனிதமானது. பலன்கள். மன அமைதி மற்றும் உறவுகளில் சமாதானம் சேர்க்கும். தீய சக்திகளை அகற்றி நேர்மறை கர்மாவை மேம்படுத்தும். தெய்வீக சக்திகளை வீட்டிற்கு ஈர்க்கும். நெய் ஏன் பயன்படுத்த வேண்டும்? நெய் தீபம் ஏற்ற மிகவும் புனிதமான பொருளாக கருதப்படுகிறது. இது பூரணமான பரிசுத்தத்தை ஒப்படைக்கின்றது மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு மிக சிறந்தது. பலன்கள். செல்வம் மற்றும் வளத்தை அதிகரிக்கும். ஆரோக்கியம், குழந்தைகளுக்கான ஆசீர்வாதங்கள் மற்றும் நல்ல நலனை மேம்படுத்தும். தீய சக்திகளை நீக்கி தெய்வீக கிருபையை ஈர்க்கும். சரியான முறையில் அரைத்த எண்ணெய்கள். மரச்செக்கு எண்ணெய் ஏன் பயன்படுத்த வேண்டும்? சரியான முறையில் அரைத்த எண்ணெய்கள் இயற்கையானவை மற்றும் இரசாயனங்கள் இல்லாதவை, ஆன்மீக வழிபாடுகளுக்கு மிக பொருத்தமானவை. பலன்கள். தீய சக்திகளை அகற்றி தெய்வீக அதிர்வுகளை ஈர்க்கும். தெளிவை மற்றும் மன அமைதியை அளிக்கும். சுற்றியுள்ள சூழலை புனிதமாக்கும். இலவங்க எண்ணெய் ஏன் பயன்படுத்த வேண்டும்? இலவங்க எண்ணெய் குறிப்பாக கார்த்திகை காலத்தில் தெய்வங்களை வழிபடுவதற்கான சிறந்த எண்ணெயாக கருதப்படுகிறது. பலன்கள். பொருளாதார வளத்தை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் ஒருங்கிணைவு மற்றும் சமாதானத்தை கொண்டுவரும். சூழலை புனிதமாக்கி ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். தேங்காய் எண்ணெய் ஏன் பயன்படுத்த வேண்டும்? தேங்காய் எண்ணெய் அதன் பூரணத்தன்மை மற்றும் ஆன்மீக பொருத்தத்தின் காரணமாக தீபம் ஏற்றுவதற்கு சிறந்தது. இது ஒரு இயற்கையான, நீண்ட நாள் எரிகாலையை உருவாக்கும். பலன்கள். தீய சக்திகளை அகற்றும். செல்வம் மற்றும் சிறந்த தலையணியை ஈர்க்கும். ஆரோக்கியம் மற்றும் நல்ல நலனுக்கு ஆதரவாக இருக்கும். தவிர்க்க வேண்டிய எண்ணெய்கள். அரைத்த எண்ணெய். ரபீன் எண்ணெய் ஏன் தவிர்க்க வேண்டும்? அரைத்த எண்ணெய்களில் இரசாயனங்கள் உள்ளதால் அது ஆன்மீக செயல்களுக்கு சரியானது அல்ல. இது தெய்வீக சக்திகளை ஈர்க்கவோ புனிதத்தை பராமரிக்கவோ முடியாது. அரண்டெண்ணெய். ஈரண்ட் எண்ணெய் ஏன் தவிர்க்க வேண்டும்? அரண்டெண்ணெய் ஆன்மீக உபயோகத்திற்கு மிகவும் புனிதமற்றது என்று கருதப்படுகிறது. இது தீய சக்திகளை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது, அதனால் அது தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்துவதால் தவிர்க்க வேண்டும். கெரோசின் எண்ணெய் ஏன் தவிர்க்க வேண்டும்? கெரோசின் எண்ணெய் மிகவும் தீவிரமான எரிபொருள் ஆகும், அது ஆபத்தானது மற்றும் ஆன்மீகமான பணிகளுக்கு தவிர்க்கப்படுகிறது. இது புனிதமானது அல்ல, மேலும் ஆன்மீக சூழலை மாசுபடுத்தும். சமையல் எண்ணெய்கள் ஏன் தவிர்க்க வேண்டும்? சமையல் எண்ணெய்கள் வெகுவாக செயலாக்கப்பட்டவை மற்றும் சேமிப்பு பொருட்கள் உள்ளன, இது ஆன்மீக செயல்களுக்கு சரியானது அல்ல. இது தீபத்தின் புனிதத்தன்மையை குறைக்கும். தேவையான திசை மற்றும் முறை. தீபம் ஏற்றும் பொழுது எந்த திசையில் நிற்க வேண்டும்? கிழக்கு. கிழக்கு திசையில் நிற்கும் போது தீபம் ஏற்றுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது, இது ஆன்மீக ஒளியை மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். வடக்கு. வடக்கு திசையில் நிற்கும்போது செல்வம், அமைதி மற்றும் நல்லதனை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. தீபங்கள் எதனால் ஆனது? மண் தீபம், மண் விளக்கு, சோகஸ்மெலி. மண் விளக்குகள் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு மிகவும் புனிதமானவை. பத்ராலயாம் அல்லது வெண்கல விளக்குகள் இவையும் வழிபாட்டில் சிறந்தது, ஏனெனில் இது ஒளியின் தரத்தையும் ஆன்மீக சக்திகளையும் அதிகரிக்க உதவுகிறது. தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம். தீபம் ஜோதிர் பரம்பரா. தீபம் சர்வே மமாபகம். தீபம் ஜோதிர் நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்லும் போது தீபம் ஏற்றுவது ஆன்மீக சக்தியை கூட்டும் மற்றும் ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தும். கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்றுவதின் ஆன்மீக பலன்கள். தீய சக்திகளை அகற்றுதல். சரியான எண்ணெயுடன் தீபம் ஏற்றுவது சுற்றுப்புறத்தை பரிசுத்தமாக்கி தீய சக்திகளை அகற்ற உதவுகிறது.
இது அமைதி மற்றும் ஒற்றுமையை உருவாக்குகிறது. செல்வம் மற்றும் வளம். நெய் அல்லது எல்லா எண்ணெய் பயன்படுத்தியதன் மூலம் வீட்டில் செல்வம் மற்றும் வளத்தை ஈர்க்க முடியும். தெய்வீக கிருபை மற்றும் ஆசீர்வாதங்கள். தீபம் ஏற்றுவது தெய்வீக ஒளி வீட்டிற்குள் புகுந்து தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு வழி காண்பதாக கருதப்படுகிறது. மனம் தெளிவு மற்றும் அமைதி. தீபத்தின் ஒளி மனதை தெளிவுபடுத்தி அமைதியை அளிக்கும். இது தடைகளை கடந்துவதற்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உதவும். கார்த்திகை தீபத்திற்கு நெய், எல்லா எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் போன்ற இயற்கை புனிதமான எண்ணெய்களை தேர்வு செய்து தீபம் ஏற்றுங்கள். அறிவிப்பு அல்லது அசுத்தமான எண்ணெய்கள் தவிர்க்கப்பட வேண்டும், ஏனெனில் அவை ஆன்மீக சக்தி மற்றும் உபயோகத்தின் புனிதத்தன்மையை குறைக்கும். இந்த நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உங்கள் வீட்டிற்கும் வாழ்க்கைக்கும் தெய்வீக கிருபை, அமைதி மற்றும் செல்வம் பெற்றுக் கொள்ள முடியும்.